Hi students, we are discussing Unit 5 Animals in Daily Life. In this lesson, we discussed about animal product used as a food and animal product used as a cloth. Okay, and that we discussed about the silk in our previous class. So next now we are going to discuss about the hazardous effect of silk and wool industries. Okay, hazardous in silk and wool industries. So hazard is any industry has the potential to cause injury, ill health or damage to human being and their property or the environment. Okay, hazard அப்படின்னா என்னன்னா it is an injury, ill health, damage to the human being or their property. Okay, ஸோ ஏதாவது இல் ஹெல்த், ஏதாவது டிசீஸையோ இல்லாட்டி ஏதாவது டேமேஜோ, ஃபிசிக்கல் டேமேஜாக இருந்தாலும் சரி, இல்லை நம்மளுக்கு வெல்த்தில் ப்ராப்ளம் கொடுத்தாலும் சரி, தென் அதே மாதிரி நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது மாற்றினாலும் சரி, சேஞ்ச் பண்ணாலும் சரி, அது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹசார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஹசார்ட் இஸ் எனி இண்டஸ்ட்ரி ஹேஸ் த பொட்டென்ஷியல் டு காஸ் இன்ஜுரி, இல் ஹெல்த் ஆர் டேமேஜ் டு ஹியூமன் பீயிங் அண்ட் their ப்ராப்பர்ட்டி ஆர் த என்விரான்மெண்ட். நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கு எந்த பாதிப்பை கொடுத்தாலும் அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, தீமை, தீங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லலாம். ஓகே, ஹசார்ட் இன் சில்க் இண்டஸ்ட்ரி. ஹசார்ட்ஸ் இன் சில்க் இண்டஸ்ட்ரி. ஸோ சில்க் இண்டஸ்ட்ரியில் சில்க் அப்படிங்கிறது நம்ம வியர் பண்ணிக்கிறது, வேர் பண்ணிக்கிறதுக்கு இட் இஸ் குட். ஓகே, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், வியரிங்க்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் நல்லது தான். பட் த ப்ரொடக்ஷன் அப்படிங்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா தட் காசஸ் நம்பர் ஆஃப் ஹசார்ட்ஸ். ஓகே, ஜென்ரலி த ஒர்க்கர்ஸ் இன் சில்க் இண்டஸ்ட்ரீஸ் அஃபெக்டட் வித் த ஆர்த்ரிட்டிஸ் இஸ் த ஸ்டாண்ட் ஃபார் அ லாங் டைம் ரீலிங் த சில்க் இன் டு யான். ஓகே, ஸோ ஆர்த்ரிட்டிஸ் அப்படிங்கிற ப்ராப்ளம் வருது. சில்கை வந்து யானாக மாற்றுறதுக்கு அவங்க ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கிறதுனால they have this type of the problem. Arthritis அப்படிங்கிறது it is a பெயின் இன் அ ஜாயின். ஓகே, லெக்கில் இருக்க ஜாயினில், நீ ஜாயின் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நீ ஜாயினில் பெயின் வருது. ஸோ அதுதான் நம்ம ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அங்கே இருக்கிற அந்த போன்ஸ் அண்ட் அங்கே இருக்கிற ஃப்ளூயிட்லாம் லாஸ் ஆகிட்டு அந்த போன்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஃப்ரிக்ஷன் ஆகிறதுனால நம்மளுக்கு பெயின் வந்து க்ரியேட் ஆகும். நம்ம மூட்டு வலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிறைய தாத்தா பாட்டிங்களுக்கு இருக்கும் நார்மலாக இருக்கும்போதே. ஆனால் இங்கே இந்த சில்க் இண்டஸ்ட்ரீஸில் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணும்போது அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் ஆர் அஃபெக்டட் பை த ஆர்த்ரைட்டிஸ். ஓகே, ஸோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறதுல என்ன ஆகுது, அவங்களோட போன்ஸ் வந்து வீக்கன் ஆகி அந்த போன்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ஃப்ளூயிட், இப்போ நீ ஜாயின் இருக்குன்னா ரெண்டு போன்ஸ் இருக்குது இல்லையா, தை போன் இருக்குது அண்ட் கீழே இருக்கிற டிபியா அண்ட் ஃபெபுலா இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஜாயினில் என்ன இருக்குன்னா ஒரு சினோவியல் ஃப்ளூயிடும் இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த சினோவியல் ஃப்ளூயிட் லாஸ் ஆகிடும் அண்ட் இந்த ரெண்டு போன்ஸும் ஜாயின் ஆகிற இடத்துல ஃப்ரிக்ஷன் ஆகும். அதனால் நம்மளுக்கு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு தே ஆல்சோ டெவலப் பேக் பெயின் அண்ட் விஷனரி ப்ராப்ளம். ஓகே, பேக் பெயினும் வரலாம், விஷனரி ப்ராப்ளம். அந்த கெமிக்கல்ஸ், அங்கே இருக்கிற அந்த கெமிக்கல்ஸ்னால என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு விஷன் ப்ராப்ளம் வரலாம், ஸ்கின் இன்ஜுரிஸ் வந்து வரலாம். சம்டைம்ஸ் தே மே சஃபர் ஃப்ரம் respiratory problems like asthma and bronchitis due to the poor ventilated area of their work. ஸோ அவங்க ரொம்ப வென்டிலேஷன் வந்து கம்மியாக இருக்க இடத்துல அவங்க ஒர்க் பண்ணுறதுனால அங்கே அந்த சில்கை வந்து யானாக கன்வெர்ட் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ அதுலேருந்து சில ஃபைபர்ஸ் வந்து என்ன ஆகும்னா அவங்களோட ரெஸ்பிரேட்டரி பாத்துக்குள்ளே என்ட்ராகலாம். ஸோ அப்படி ரெஸ்பிரேட்டரி பாத்துக்குள்ளே அந்த சில்க் ஃபைபர்ஸ், அந்த சின்ன சின்ன ஃபைபர்ஸ், ஸோ அது வந்து போயிட்டு என்ட்ரி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா தட் காசஸ் த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் லைக் ஆஸ்துமா அண்ட் தி bronchitis. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் சிமிலர்லி ஹசார்ட்ஸ் இன் உல் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, உல் இண்டஸ்ட்ரீஸில் என்னென்ன ஹசார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் இதே மாதிரி தான். த ஒர்க்கர்ஸ் ஆர் எக்ஸ்போஸ்டு டு வேரியஸ் கெமிக்கல்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ் விச் காசஸ் அலர்ஜீஸ் ஆஃப் த ஸ்கின். ஸோ என்ன பண்ணுறோம், அதில் நம்ம க்ளீன் பண்ணுறோம் இல்லையா, வாஷிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குது இல்லையா, இந்த
உள்ள. ஸோ அப்போ வாஷ் பண்ணும்போது ஒரே டைப் ஆஃப் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் வாஷிங், ஸோ அப்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு அலர்ஜி ரியாக்ஷன்ஸ் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது, ஸ்கின்னில் ஊண்ட்லாம் க்ரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, they also get infected to anthrax bacterium which leads to a fatal dead disease called shortest disease. Okay, ஸோ இந்த இதில் வுல் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா they are close contact with the sheep. ஓகே, ஷீப்பு கோட்டோட காண்டாக்டில் இருப்பாங்க. So the sheep and goat are mainly affected by the bacterium, that is anthrax bacterium அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், Bacillus anthracis அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, Bacillus anthracis. ஸோ இந்த Bacillus anthracisனால அஃபெக்ட் ஆகின கோட் ஆர் ஷீப் அது கூட அவங்க க்ளோஸாக இருந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க ஷேவ் பண்ணி அந்த ஹேர் எடுக்கிறாங்க இல்லையா, ஷியரிங்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த ஷியரிங், ரிமூவல் ஆஃப் ஹேர்ஸ். ஸோ அந்த ஷியரிங் பண்ணும்போது என்ன ஆகும், தே ஹாவ் த க்ளோஸ் கான்டாக்ட் வித் த அஃபெக்டட் பாக்டீரியம், அஃபெக்டட் கோட் ஆர் த ஷீப். ஓகேயா, ஸோ அப்போது அவங்களுக்கு இருக்கிற அந்த ஆந்த்ராக்ஸ் பாக்டீரியம் தட் என்டர்ட் இன் டு த ஹியூமன் பீயிங்ஸ், அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கும் என்ன ஆகுதுன்னா என்டர் ஆகுது. ஓகேயா, அப்புறம் அந்த ஒரு ஒர்க்கர்கிட்டேருந்து என்ன ஆகுது, இட்ஸ் ஸ்ப்ரெட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு த அதர் பர்சன். ஸோ அப்படியே அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த ஆந்த்ராக்ஸ் பாக்டீரியம் என்ன பண்ணுது அப்படின்னா தட் காசஸ் ஆந்த்ராக்ஸ் அப்படின்னு ஒரு டிசீஸை வந்து காஸ் பண்ணுது. ஓகே, பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படிங்கிறது ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிற டிசீஸை காஸ் பண்ணுது. ஸோ இதை என்னென்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னா சார்ட்டர்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா, சார்ட்டர்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சார்ட்டர்ஸ் டிசீஸ்னால் அந்த ஷியரிங் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள தான் நம்ம ஷார்ட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஷியரிங் பண்ணுறவங்களுக்கு வர டிசீஸ் சார்ட்டர் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அவங்கக்கிட்டேருந்து அவங்களுக்கு மட்டும்தான் வருமா அப்படின்னா இல்லை. ஸோ அவங்கக்கிட்டேருந்து என்ன ஆகிடும், அடுத்தவங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடும். ஆந்த்ராக்ஸ் இஸ் காஸ்டு பை பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் பை ஹேண்ட்லிங் கண்டாமினேட்டட் அனிமல் ஹேர் அண்ட் கான்டாக்ட் வித் த லைஃப் ஸ்டாக் டியூரிங் ஹேர் ப்ராசஸிங். ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா. ஸோ லைஃப் ஸ்டாக்குங்கிறது நம்ம ஷீப்பு கோட் இதெல்லாம் தான் சரியா. அது கூட நம்ம அதை ஹேண்டில் பண்ணும்போது அது கூட க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கும்போது அந்த ஆர்கானிசம்கிட்டேருந்து அந்த கோட் ஷீப் கிட்டேருந்து லைஃப் ஸ்டாக்கிட்டேருந்து நம்மளுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதோட சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபீவர், காஃப், ஷார்ட்னஸ் of breath similar to typical pneumonia. ஸோ நிமோனியா எப்படி இருக்குமோ அதே மாதிரி சரியா. ஸோ நிமோனியா அப்படிங்கிறது இட் இஸ் அ சிவியர் டிசீஸ் தான். ஸோ நம்ம ரெஸ்பயர் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராப்ளம் இருக்குது, கஷ்டமான ஒரு டிசீஸ். ஓகே, த சிம்டம்ஸ் ஆர் ஃபீவர், காஃப், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத் சிமிலர் டு த டிபிக்கல் நிமோனியா. Sometimes it may lead to nausea, vomiting and diarrhea. ஸோ nausea அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா வாமிட்டிங் சென்சேஷன், அதாவது கொமட்டிகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. வாமிட் வர மாதிரி இருக்கும் ஆனால் வாமிட் வராது, கண்டினியூஸாக அதே ஃபீலிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் சரியா. ஸோ அதான் nausea அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வாமிட்டிங் அண்ட் diarrhea. So these are the symptoms of the anthrax. Okay, சரி, இப்போ இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா penicillin or ciprofloxacin is given as the best medicine for the treatment of anthrax. ஆந்த்ராக்ஸ்னால அஃபெக்ட் ஆன அந்த லைஃப் ஸ்டாக்குக்கும் சரி நம்மளுக்கும் சரி, அதாவது அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கும் சரி, we have to give the medicines. Okay, penicillin or ciprofloxacin. Okay, ciprofloxacin is given as the best medicine for the treatment of anthrax. The spread of disease is controlled by vaccination of animals and by burning of the burial infected animal carcasses. Okay, carcassesன்னு சொல்கிறோம். அதாவது அந்த இன்ஃபெக்டட் அது இந்த டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம க்ரோ பண்ணுறோம் இல்லையா, அந்த லைஃப் ஸ்டாக்குக்கு வந்து நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா வேக்சினேஷன்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ அந்த வேக்சினை வந்து நம்ம கொடுத்துடணும் சரி. அந்த ப்ரிவென்டபிள் இன்ஜெக்ஷன் அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், வேக்சின்னு சொல்கிறோம். ஓகே, டிசீஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கான இன்ஜெக்ஷன், தட் இஸ் த வேக்சின்.
ஸோ அந்த வேக்சினை நம்ம கொடுத்துடணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போது டிசீஸ் வந்துடுச்சு, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டிசீஸ்டு ஆர்கானிசம் இறந்து போச்சு அப்படின்னா அந்த ஆர்கானிசம் இல்லை அதனால் அதுக்கிட்டேருந்து எடுத்த ஹேர் தெரியாமல் கட் பண்ணி எடுத்திருந்தோன்னா அந்த ஹேர் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடணும், பரீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, இல்லாட்டி என்ன பண்ணலாம், பர்னிங், இன்சினரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், எரிச்சிடுறது. சரியா, எரிச்சிடணும் இல்லாட்டி புதைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, it is the duty to the employer to take care of the industrial workers by providing hygienic and well ventilated workplace. ஸோ எம்ப்ளாயர் என்ன பண்ணணும், அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ்க்கு நல்லா வென்டிலேஷன் இருக்கிற நல்ல ஹைஜீனிக்கான பிளேஸில் அவங்கள ஒர்க் பண்ண வைக்கும்போது இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராமல் அவங்க ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேயா, ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹசார்ட்ஸ் இன் சில்க் அண்ட் உல் இண்டஸ்ட்ரி. ஸோ நம்ம வியர் பண்ணிக்கிறதுக்கு எல்லாமே கம்ஃபர்டபுள் தான், உள்ளாக இருந்தாலும் சரி சில்காக இருந்தாலும் சரி இட் இஸ் கம்ஃபர்டபுள். பட் அதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டையிங். ஓகே, அதுக்கு கலர் பண்ணுறாங்க இல்லையா, உள்ளாக இருந்தாலும் சரி இல்லை சில்காக இருந்தாலும் சரி, டியூரிங் த டையிங் அதாவது கலர் பண்ணும்போது அதில் நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கெமிக்கல்ஸுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா தட் அஃபெக்ட்ஸ் த ஸ்கின். ஓகே, ஸ்கின்னை வந்து ரொம்பவே டேமேஜ் பண்ணும். ஸோ அதனால் நம்ம அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அதெல்லாம் பண்ணணும், அதுக்கான க்ளவுஸஸ்லாம் போட்டுட்டு நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஆனால் நிறைய பேர் அப்படி பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த எம்ப்ளாயர்ஸ் ஷுட் டேக் கேர் ஆஃப் தயர் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம சில்க் ப்ரொடக்ஷனில் ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா, என்ன பண்ணோம், ஸோ கக்கூன் ஃபார்ம் ஆகும். ஸோ கக்கூன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அதை நல்லா பாயில் ஆகிற வாட்டரில் போட்டு நம்ம பாயில் பண்ணுறோம் டு ரிமூவ் த சில்க் இல்லையா, சில்க் த்ரெட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக. வைல் பாயிலிங் என்ன ஆகுது, த ஆர்கானிசம் இஸ் டை அவுட். சரியா, உள்ளே இருந்த அந்த பியூப்பா என்ன ஆகிடுது, டை அவுட் ஆகிடுது இல்லையா, பட்டர்ஃப்ளை என்ன ஆகிடுது, டை அவுட் ஆகிடுது. ஓகேயா, ஸோ அப்படி டை அவுட் ஆகிறதுனால ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணார் அப்படின்னா புதுசாக ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சார். ஹி இன்வென்டட் அ மெத்தட் இன் தட் without killing the organism we are producing the silk. Okay, organism kill பண்ணாமல் சில்க் ப்ரொடக்ஷன் மெத்தடை கொண்டு வந்தார். ஸோ அதுதான் அந்த அஹிம்சா சில்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரியா, ஸோ இதில் வந்து பாருங்கள் செரிகல்ச்சர் அண்ட் அஹிம்சா சில்க்குன்னு சொல்கிறோம். செரிகல்ச்சர் அப்படிங்கிறது வந்து இஸ் நத்திங், செரிகல்ச்சருங்கிறது தான் என்னது, the growing of the silkworms for the production of silk. Okay, sericulture or silk farming is the cultivation of silkworm to produce silk. silk production காக silk எடுக்கிறதுக்காக நம்ம silk worm இல்லாட்டி silk மாத்தை கல்டிவேட் பண்ணுற மெத்தட், அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா செரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ இந்த செரிகல்ச்சரில் அஹிம்சா சில்க் அப்படிங்கிறது இட் இஸ் அ ஸ்பெஷல். இது வந்து பீஸ் சில்க் அப்படின்னு சொல்லலாம். சரியா, பீஸ் அமைதிப்பட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ செரிகல்ச்சரில் இந்த அஹிம்சா சில்க் அப்படிங்கிறது இட் இஸ் அ பெஸ்ட் மெத்தட். ஸோ ஏன்னா நம்ம நார்மல் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் என்ன ஆகிடுது, நம்ம அதை பாயில் பண்ணும்போது அதில் இருக்கிற எல்லா இதுவும் டை அவுட் ஆகிடுது. ஆனால் இங்கே நாம் இந்த மெத்தடை பயன்படுத்தும் போது ஒரு மெத்தட் பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதில் அந்த பாயில் பண்ணாமையே தனியாக பிரித்து எடுக்கிறாங்க. அப்போது அது டை அவுட் ஆகாது. ஓகே, it is also known as the pea silk. Ahimsa silk is also known as the pea silk. In 1992 Kushma Rajai, okay, Kushma Rajai, a government officer from Andhra Pradesh, state of India, proposed Ahimsa way of silk production for making silks without killing the silkworm. It involves a humane method, specifically letting the worms to hatch and then using the vacant cocoon. So இங்கே என்ன பண்ணுறாங்க, அந்த வார்ம்ஸை ஹேட்ச் அவுட் ஆக அதிலேருந்து வெளியில்
வர அலோவ் பண்ணுறோம். ஸோ அந்த கக்கூன் விட்டு அந்த வார்ம்ஸ் வெளியில் வந்து அது பட்டர்ஃப்ளைஸாக மாறி மாத்தாக மாறி வெளியில் போகிறதுக்கு அலோவ் பண்ணுறோம். அண்ட் ஆஃப்டர் தட் அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த சில்கை எடுக்கிறோம். சரியா? The traditional silk manufacturing method involve boiling the cocoons of silkworms and then is to shorting out the threads, which is used later in silk production. It has been supported by many people who are interested in the welfare of animals. ஸோ இப்போ இந்த அது வந்து பழைய மெத்தட் என்ன பண்ணோம், கக்கூன் போட்டு பாயில் பண்ணி நம்ம எடுத்தோம் இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இந்த அஹிம்சா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. It has been supported by many peoples. Okay, நிறைய பீப்புள்ஸ் இது வந்து சப்போர்ட் பண்ணாங்க. யாருக்கெல்லாம் அனிமல்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்குமோ அவங்க எல்லாம் இதை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அனிமல் ப்ரொடெக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். த அனிமல் ப்ரொடெக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, ப்ரொடெக்டிங் அனிமல்ஸ் இஸ் லைக் ப்ரொடெக்டிங் அவர் ஓன் சில்ட்ரன். எப்படி நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்கள நம்ம பாதுகாக்கிறோமோ அதே மாதிரி ப்ரொடெக்டிங் த அனிமல்ஸ் அண்ட் தி பிளான்ட் அண்ட் த என்விரான்மெண்ட் இஸ் த very very important work of the human being. ஓகே, ஏன்னா ஹியூமன் பீயிங்க்கு மட்டும்தான் என்ன இருக்குது, 6 சென்சஸ் இருக்குது. ஸோ நாம் தான் என்ன பண்ணிகிட்ருக்கோம், வி ஆர் ஒன்லி ரூலிங் அதர் ஆர்கானிசம். ஓகே, பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, நாம் தான் இந்த இடத்துல வளரு, இன்ன பண்ணு, அது பண்ணு, இது பண்ணுன்னு என்ன பண்ணிகிட்ருக்கோம், வி ஆர் ரூலிங் த ஆர்கானிசம்ஸ். ஓகேயா? ஸோ அதனால் அந்த ஆர்கானிசம்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதும் நம்மளோட கடமை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். They are living things similar to human beings. Okay, எல்லா லிவிங் திங்ஸும் என்ன தான், ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி தான். அதுக்கும் உயிர் இருக்குது, நமக்கும் உயிர் இருக்குது. அதுவும் எல்லா வேலையும் செய்யுது, நாமளும் எல்லா வேலையும் செய்கிறோம். சரியா? அதாவது அது அவங்களோட வேலையை அவங்கவுங்க செய்கிறோம். ஸோ நம்மளோட ஒர்க் என்ன, நமக்கு வந்து 6 சென்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஸ்கூலுக்கு வரோம், படிக்கிறோம், ஒர்க் போகிறோம், எல்லா வேலையும் பண்ணுறோம். ஓகேயா? அதே மாதிரி பிளான்ட் என்ன பண்ணுது, தே இன்வால்விங் இன் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் தே ப்ரிப்பேர் தேர் ஃபுட். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை அவங்கவுங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அதை செஞ்சிட்ருக்கோம். பட் along with that we are ruling other organisms. Okay, so as an elite, most intelligent and responsible human being on a planet, it is our duty to protect all the living organisms on the earth. சரியா? நம்ம எல்லாத்தோட அறிவாளியா இன்டெலிஜென்ட்டாக இருக்கிற நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது, இங்கே இருக்கிற லிவிங் ஆர்கானிசமை ப்ரொடெக்ட் பண்ணுறது நம்மளோட டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா? த ஹியூமன் டெண்டன்சி அண்ட் கான்ஷியஸ்னஸ் டுவர்ட்ஸ் த அனிமல் ஷுட் பி கன்சிடரேட் டு ப்ரொடெக்ட் அண்ட் சேஃப்கார்ட் ஆஃப் தி அனிமல், சேஃப்கார்ட் தி அனிமல்ஸ். ஸோ ஹியூமன் பீயிங்க்கு இருக்கிற அந்த தன்மை, சரி, நம்மளால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், வி ஹாவ் த டெண்டன்சி டு ப்ரொடெக்ட். சரியா? நம்மளுக்கு மட்டும்தான் அந்த இது இருக்குது, conscience. Okay, so the human tendency and conscience towards the animals. ஸோ நம்மளோட இரக்க குணம், நம்மளோட பாதுகாக்கக்கூடிய தன்மை, ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நாம் தான் மற்ற அனிமல்ஸ்க்கு பாதுகாப்பாக இருக்கணும். மற்ற அனிமல்ஸ் மட்டும் கிடையாது, பிளான்ட்ஸ்க்கும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். Hence, a human, it becomes a great responsibility and obligatory to protect the animals. சரியா? ஸோ நம்மளுக்கு தான் அந்த தன்மை இருக்குது. அதனால் நாம் தான் என்ன பண்ணணும், நம்மளோட என்விரான்மெண்ட், அந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கிற ஆல் தி ஆர்கானிசம்ஸ், நாட் ஓன்லி அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா? So next here is do you know study of breeding of animals and their maintenance is called as animal husbandry. So இதுக்காகவே தனியாக ஒரு பிரான்ச்சும் இருக்குது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அனிமல் ஹஸ்பண்டரி. சரி, அது வந்து ஒரு சில ஆர்கானிசம் நம்ம அங்கே வச்சு பார்த்துக்கிறோம். பட் நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, we have to take care of other organisms. Okay, the Ministry of Environment, Forest and Climate Change released 4 new gazette notification under the Prevention of Cruelty of Animals Act 1960 to regulate dog breeders, animal marketers, aquarium and pet fish owners. Okay, so the Ministry of Environment என்ன பண்ணியிருக்காங்க, Environment, Forest and Climate Change அந்த மினிஸ்ட்ரி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, enacted 4 rules. ஓகே, ஸோ 4 ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூயல்ட்டி ஆஃப் அனிமல்ஸ். ஓகே, ஸோ அனிமல்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக அனிமல்ஸுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக.
அனிமல்ஸ்க்கு எந்த க்ரூயல்ட்டியும் நடக்கக்கூடாது, அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. டாக் ப்ரீடர்ஸ்க்கு அதே மாதிரி அனிமல் மார்க்கெட்டர்ஸ்க்கு என்ன பெட்டு வச்சுருந்தாலும் சரி, அது ஃபிஷ்ஷாக இருக்கலாம், இல்லை டாட்டாய்ஸாக இருக்கலாம், இல்லை கேட்டாக இருக்கலாம், டாகாக இருக்கலாம், எனிதிங் நம்ம என்ன க்ரோ பண்ணுறோமோ அதுக்கு நாம் பாதுகாப்பு கொடுக்கணும், அதை துன்புறுத்தக்கூடாது, அதை அடிக்கக்கூடாது அப்படின்னு நிறைய அதுக்கான கெசட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க, ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, திஸ் ப்ராக்ரஸ் ஹேஸ் கம் அபவுட் ஆஸ் அ ஜாயின்ட் எஃபர்ட் பை அனிமல் ப்ரொடெக்ஷன் குரூப். சரியா, இது வந்து அந்த குரூப் அவங்க மட்டும் பண்ணல, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் மட்டும் பண்ணல, அதோடு சேர்ந்து அனிமல் ப்ரொடெக்ஷனுக்காக நிறைய குரூப்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ ப்ளூ கிராஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி இருக்கிற நிறைய குரூப்ஸ் இருக்குது, அதெல்லாமும் சேர்ந்து கொண்டு வந்தது தான் இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். வித் த ப்ரொடக்ஷன் ஆஃப் அனிமல்ஸ் வி ஆக்சுவலி ப்ரொடெக்ட் அவர் செல்ஃப் அண்ட் ப்ரொடெக்ட் த என்விரான்மெண்ட். ஸோ அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ், மற்ற அனிமல்ஸையும் பிளான்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணும்போது, நம்ம எர்த்தை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணும்போது நாம் அதனால் என்ன ஆகிக்கிறோம், ப்ரொடெக்ட் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, think about a situation if there is no plants and animals in earth. சரியா, plant கிடையாது, அனிமல் கிடையாது இந்த earth ஃபுல்லாக. is we can live without the plants and animals? never, இல்லையா? ஸோ பிளான்ட் அண்ட் அனிமல் இல்லாமல் நம்மளால் உயிர் வாழ முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக உயிர் வாழ முடியாது. ஸோ அப்போ பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் லிவிங். ஸோ அதனால் என்ன பண்ணணும், நம்ம மற்ற அனிமல்ஸையும் பிளான்ட்ஸையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் நம்மளை நாமே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ வி ஹாவ் டு லவ் அண்ட் ப்ரொடெக்ட் த அனிமல்ஸ் அண்ட் ட்ரீட் தெம் ஆஸ் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி நம்ம அண்ணா தங்கச்சி அக்கா தம்பின்னு நம்ம இது பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்களையும் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ இதோட this lesson is completed. We will discuss the book back question answers in our next class. Okay, thank you.